ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போதாம்மா சனியே பயிற்சியானார், இதுக்குள்ள வக்ர பயிற்சி பலன்களா அப்படின்னு. ஆமாம்மா, சனி பயிற்சியானார், பயிற்சியாகி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதை வக்ரகதின்னு சொல்லுவாங்க, வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ர பயிற்சி அப்படின்னு சனி வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மீனத்துலேருந்து அவர் நேராக திரும்பி கும்பத்துக்கு வர போகிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வர்றதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு அப்படின்னா. முதல்ல இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 27 டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு சின்ன அளவிலாவது மாற்றம் அப்படின்றது நிதர்சனமா உண்டுமா. எந்த விதத்துல மாற்றம், பிளஸ்ஸா மைனஸா, அது வந்து நம்ம பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ரெட்ரோகிரேட் ஆகும் காலம் என்னங்க தோராயமா நடக்கும் அப்படின்னு ரிவ்யூ, கர்மிக் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பழைய விஷயங்கள் திருப்பி நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆகும். இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம ஒரு முறை அனுபவிச்சிட்டோமே, இது ஏற்கனவே நம்ம லைஃப்பில் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் திரும்பி திரும்பி வரும் அப்படின்னு சொல்லலாம். அது சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய நேரம் நம்மளுக்கு தோணும் ஒய் திஸ் டிலே. உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மூடில் போகிற மாதிரி தோணும். முடிவுகள் தாமதம் ஆனால் நிரந்தரம். கவலைப்பட வேண்டாம். அப்போ இந்த சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நடக்காது அப்படின்னு யோசிச்ச விஷயம் நடக்கும். நடக்கும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதங்களோடு செல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும். அது வந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது, வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது, என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம சனியா இருக்கார். ஆல்ரெடி உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்கான். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய நல்லதுதான் சனி பகவான் கொடுக்க போறார். அதுக்கும் மேல கடந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து குருவால நீங்க பட்ட கஷ்டம் தான் ஜாஸ்தி. ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், ஒரு தலைகுனிவு, செய்யாத தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டு. நான் எதுவுமே செய்யலப்பா, ஆனால் என்ன ட்ராப் பண்ணி விட்டுட்டாங்கப்பா, எல்லாரும் நட்புன்னு பழகினப்பா, ஏமாத்திட்டாங்கப்பா, நம்பிக்கை வச்சேன்ப்பா, துரோகம் பண்ணிட்டாங்கப்பா, இப்படி ஒரு விஷயத்த சந்திச்சிங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயம், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸை சந்திச்சிங்க. எல்லாம் குரு கொடுத்தது தான். இப்போ அதே குருவே உங்களுக்கு பாக்கிய குருவா இருக்கார். அப்போ அவரே உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறாரு. அதுக்கும் மேல சனி பஞ்சம சனியா இருக்கார். அது ஓகே தாங்க. பஞ்சம சனி நிறைய நல்லது செய்ய போறான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரே. வக்ரகதி அடைஞ்சா என்னம்மா, குருனுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல இருக்கு. அப்ப அந்த பஞ்சங்களை எல்லாம் அவர் சாலிடா போக்க தான் போறார். 2028 வரைக்குமே அவர் உங்களுக்கு நல்லது தான் செய்ய போறார். பெருசா கவலைப்பட வேண்டாம். சரி, அப்ப சனி நல்லது செய்ய போறார். வேற ஏதாவது இருக்கா? ஆப்வியஸ்லி இருக்கதான் செய்யுது. என்ன அப்படின்னா, சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது இன்னொரு பிளஸ்ஸும் இருக்கும். அது என்ன அப்படின்னா, 3 மற்றும் 4க்கு அதிபன் சனி பகவான். உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபன், சுகஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபன். நிறைய விஷயம் அங்கங்க முயற்சி பண்ணி அப்படி விட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா. நிறைய விஷயம், ஒன்னா ரெண்டா ஏகப்பட்ட விஷயம் முயற்சி பண்ணீங்க. இந்த ஸ்கூல்லலாம் நாங்கள்லாம் வந்து படிக்கும்போது நீங்களும் படிச்சிருப்பீங்க அந்த விஷயம். ஒரு நரி கதை சொல்லுவாங்க. அந்த நரி வந்து உயரத்துல ஒரு திராட்சை இருக்குமா, எக்கி பார்க்குமா. எவ்வளோ எக்கியும் அதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை சாப்பிட முடியாது. சிச்சி இந்த திராட்சை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மனசை வந்து அதுவே சமாதானப்படுத்திட்டு போயிடுமா. அந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயத்த ட்ரை பண்ணி சிச்சி இது நம்மளுக்கு ஒத்து வராதனால தான் கடவுள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்மளுக்கு நடத்தி கொடுக்கல. கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து வராதனால தான் இந்த விஷயத்த நம்மளுக்கு நடக்க விடாம பண்ணிட்டார் அப்படின்னு கடவுள் மேல பழி தூக்கி போட்டு நம்ம பாட்டு போயிருப்போம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை, 7, 8 முறை ட்ரை பண்ணும்போது சக்சஸ் ஆயிடுவீங்க. காரணம் என்ன? விருச்சிகம் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, தோல்விகளை அனுபவிக்கிறீங்க, துக்கத்தை அனுபவிக்கிறீங்க, துயரத்தை அனுபவிக்கிறீங்கன்னா கண்டிப்பா பின்னாடி பெருத்த சந்தோஷத்தோட ஒரு நிலையான சக்சஸோட பேரோட புகழோட வாழ போறீங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? இது இவங்க சும்மா சொல்லிடுறாங்கப்பா. சும்மாலாம் எப்படி சொல்ல முடியும்? ராகுவும் கேதுவும் உச்சம் அடையிறது விருச்சிகத்துல, சந்திரன் நீச்சம் அடையிறது விருச்சிகத்தை தானேங்க. சந்திரன் நீச்சம் அடையிறதுனால தான் நீங்க அங்கங்க முயற்சி பண்ணிட்டு அங்கங்க விட்டுடுறீங்க. மனசு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒரு தீர்க்கமா ஒரு விஷயத்த ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருப்பீங்க. எப்படின்னா ஒரு தப்பான விஷயத்துல, ஒரு நெகட்டிவ் விஷயத்துல அப்படிலாம் எடுத்துப்பீங்க. உங்களுக்கு ஒத்து வராத விஷயத்துல ரொம்ப ஸ்திரமா இருப்பீங்க. ஒத்து வர நல்ல விஷயத்துல அப்பப்போ தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பீங்க. அது போடி போப்பா வேணாம், அது விடு,
என்னத்தை இவ்வளோ முயற்சி பண்ணி அது வேணுமா வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம், முக்கியமான விஷயம் உங்களோட முன்னேற்றத்தை குறித்து, உங்களோட வேலையை குறித்து, உங்களோட குடும்ப சந்தோஷத்தை குறித்து ஒரு விஷயத்த முயற்சி பண்ணிட்டு விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா, பல விஷயத்துல சில விஷயங்கள் உங்களோட விட்ட முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்துல சக்சஸ் ஆகும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்றோ செய்த நன்மை இன்று பலன் அளிக்குது அப்படின்னு. அந்த மாதிரி என்றோ செய்த முயற்சிக்கான பலன்களை இன்று அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். சூப்பர்ல. அதுக்கும் மேல தம்பி தங்கச்சியோட சப்போர்ட், அடப்போப்பா எல்லாரையும் வருத்துட்டேன் தம்பி தங்கச்சியும் சேர்த்து. இப்ப தம்பி தங்கச்சி உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா, ஒரு ஸ்லேவியா வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பா. ரொம்ப நாள் ஆசை. சொந்தமா ஒரு ஃப்ளாட் வாங்கணும். ரொம்ப நாள் ஆசை. வாடகை வீடு தான். பெரிய வீடு வாடகைக்கு போகணும். ரொம்ப நாள் ஆசை. 2 டாக் வச்சுக்கணும்னு. ரொம்ப நாள் ஆசை. ஒரு குருவி கூண்டு வச்சுக்கணும்னு. ரொம்ப நாள் ஆசை. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆசைகள் தான். என்னன்னா வீட்ல என்ன சொல்லுவாங்க, "அட போ உனக்கு வேற வேலை இல்ல. இதெல்லாம் யார் மெயின்டெயின் பண்றது? யார் வந்து நாய் நீ கொண்டு வந்து வீட்ல வச்சுட்டா யார் நாய பார்க்கறது?" அப்படின்லாம் அம்மா திட்டும். சரிங்களா? இப்ப அம்மாவே சொல்லும், "வாங்கிக்க கண்ணு. எனக்கே நல்லா அழகா இருக்குது. எவ்வளோ பாசமா இருக்குது. வாங்கிக்கலாம் கண்ணு." அப்படின்னு அம்மாவே சொல்லும். இந்த மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா சில ஆசைகள் நிறைவேறும். முக்கியமா அம்மா குறித்து எங்க அம்மா எப்ப பாரு என்ன திட்டிட்டே இருக்கும். இந்த தனுஷர் ஒரு படத்துல சொல்லுவார் பார்த்தீங்களா, என் தம்பிக்கு பேர் கூட பாரு, அவன் பேர் கார்த்தி ஹீரோ பேரு. என் பேரு வந்து பார்த்தீங்கன்னா ரகுவரன் வில்லன் பேர் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அம்மா மேல தேவையில்லாம ஒரு கஷ்டம், ஒரு மனஸ்தாபம், எங்க அம்மாக்கு என் மேல பாசமே இல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் புரிய வைப்பார். அம்மானா என்ன தெரிஞ்சுக்கோப்பா, இதான்ப்பா அம்மா, இதான்ப்பா உன் மேல இருக்க பாசம். இந்த பாசத்தினால தான் உங்க அம்மா உன்னை திட்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்றத புரிய வைப்பார். இந்த மாதிரி அம்மா சார்ந்த நிறைய யோஜனைகள் இருக்கு அப்படின்னாலும் அதுல சில ஆசைகள் நிறைவேறும். ஸோ சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வையில இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வார். கடைசி 40 நாள் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. குரு பார்வை இல்லையே, அப்பயே ஒரு பஞ்சம சனி தான். நல்லது தான் செய்வார். ஆனா உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், வேலை செய்யற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், இதெல்லாம் தாமதப்படும். ரொம்ப எளிமையா சொல்லணும், ரெகக்னைசேஷன் டிலே ஆகும். வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா, நானும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறோம், ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குமா. குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அப்படின்னா இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நல்லா கரெக்டாக போகும், இது நடந்தால் தப்பாக போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. தேங்க்யூ. எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு.
புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினு.